அஜித்தோட புகைப்படத்தை பிரச்சார வாகனத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. இது அஜித்துக்கு தெரியுமா? இல்லை, அது சகோதரர் வந்து அவர் வந்து அந்த பிரச்சாரத்தை அவர் வந்து சேர்ந்து, அதாவது அவர் வந்து தல ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர், அவர் சேர்ந்து துவக்கணும்னு நினச்சார். கடந்த 3 வாரங்களாக எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இதை பண்ணணும்னு நினச்சார். ஸோ அவர்கிட்டையும் அதை என்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டோம். அவருடைய குடும்பத்தினருடன் அவருடைய மனைவியுடன் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கணும்னு நினைக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே பொதுமக்கள் அவங்க விரும்புகிற மாதிரி இதை செய்து வராங்க. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப எங்களால் கண்டிப்பாக பெரிய அளவில் எங்களுடைய நிர்வாகிகளால் பண உதவி செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கான ஆதரவை கண்டிப்பாக நாங்கள். வணக்கம். இப்போ தேர்தல் வந்து இன்னும் சில வாரங்களில் தேர்தலுக்கான அறிவிப்புகள் வர இருக்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு பட்டி தொட்டி எங்கும் பூத்து வரைக்கும் அனைத்து கிராமங்கள் தோறும் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய தலைவருக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும், பெரும்பான்மையான மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களிடமும் பெரிய ஆதரவு இருக்கிறது. மற்ற கட்சியை போல இன்றைக்கி இருக்கிற திமுகவை போலையோ இல்லை மற்ற கட்சி அதிமுகவை போலையோ பெரிய பணபலத்துடனும் இல்லை பெரிய அளவில் ஒரு பணத்தை பல ஆயிரம் கோடி பணத்தை மக்களிடம் சுருட்டிய பணத்தை வைத்து நாங்கள் அரசியல் செய்யவில்லை. ஒரு புது அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் செய்ய எங்களுடைய தலைவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். மக்களுக்காக எந்த ஒரு தலைவர் வந்து இதுவரைக்கும் இந்தியாவிலேயே நான் வந்து முற்றிலும் எந்தவித ஊழலும் இல்லாத அரசை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு வாக்குறுதியை கொடுத்து எங்களுடைய தலைவர் அறிவிப்பை வெளியிட்டு எந்தவித அப்பலுக்கற்ற எந்தவித ஊழலும் இல்லாத அரசை தருவேன்னு சொல்லி கடந்த ஒரு நிகழ்ச்சியில் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அப்படி ஒரு தலைவரிடம் இருக்கும் தொண்டர்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து, ஒட்டுமொத்த பொதுமக்களும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் கட்சியை சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ, அதே போல் இன்று ஆங்காங்கே பொதுமக்கள் அனைவரும் எங்களோட எங்கள் நிர்வாகிகள் யாரும் இன்றைக்கி வந்து 1000 கோடியோ 2000 கோடியோ இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் 25 கோடி இன்றைக்கி திமுக வந்து செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள்னு எங்களுக்கு செய்தி வருது. அந்த மாதிரி எங்கள் நிர்வாகிகள் யார்கிட்டமும் அவ்வளோ கோடிக்கணக்கான பணத்தை நாங்கள் இங்கே முதலீடு செய்து ஒரு பணத்தை அறுவடை செய்ய வரவில்லை. மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாரும் அங்கங்கே வந்து எங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். இன்றைக்கு சகோதரர் வந்து அவருடைய பிரச்சாரத்தை தானாக முன்வந்து அவருடைய வாகனத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவருக்காக பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார். இதுபோல் நான் இப்போ மதுரையிலேருந்து வரேன். மதுரையிலையும் பார்த்தா அங்கங்கே பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு எங்களுடைய தலைவருக்காக பிரச்சாரம் செய்து வருகின்றனர். கண்டிப்பாக இது மக்களுக்கான கட்சி என்பதில் ஒரு பெரிய எழுச்சி. 50 வருஷம் கழித்து ஒரு மக்களுக்கான கட்சியாக எங்களுடைய கட்சி இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கண்டிப்பாக இந்த 2026 பெரிய மாற்றத்தை தருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுக, பாமக உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட கூட்டங்களில் விசில் அடிக்கப்படுறதுனால அவங்க எரிச்சல் அடைகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அவங்களுடைய எரிச்சல் வந்து விசில் அடிக்கிறதுனால இல்லை, மக்களுடைய ஆதரவுனால. எப்படி வந்து திடீர்னு ஒரு கட்சிக்கு ஒரு 40% வாக்குகள் இருக்குது, இன்றைக்கி வந்து பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு இருக்குன்ற ஒரு எரிச்சல்னால தான் பண்ணுறாங்க. வேறு எந்த விசில் சத்தத்தினால இல்லை. அவர்களுக்கு வந்து இன்றைக்கி எதை பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியாக பார்க்குறாங்க. அதனால் இது மக்களுக்கான தேர்தல். இது ரொம்ப வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். இப்போ எப்படி வந்து தானாக அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் தேர்தல் அன்றைக்கி பார்ப்பீங்க. காலையில் 5 மணிலேருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பெருவாரியான மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்காக வரிசையில் நிற்பார்கள். இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். ஓகே சார், இப்போ வேற கட்சிகள் ஏதாவது நம்ம கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கா? ஏற்கனவே பல வருடமாக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்குள்ள பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கட்சியில் யாராவது கூட்டணி குறித்து பேசுகிறாங்களா? இல்லை, கூட்டணிக்கு இன்னும் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகுமோ அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்துட்டு இருக்கப்போ கூட கூட்டணிகள் உறுதியாகிருக்கு. இன்னும் அதுக்கான நாட்கள் இருக்குது. ஏன்னா இறுதி நாட்களில் தான் பல விஷயங்கள் மாறும். யாரும் அமைத்த கூட்டணி கண்டினியூ ஆகுமா இல்லையான்னு அவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்தா இருக்கும். பட் இது இன்னும் நாட்கள் இருக்குது. அது ஏதாவது உறுதியானால் எங்களுடைய தலைவர் அறிவிக்கும். அடுத்த கட்ட பிரச்சாரம் எப்போ? இல்லை, பிரச்சாரம் அடுத்த வேலூரில் 23ஆம் தேதி முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 23ஆம் தேதிக்கான வேலைப்பாடுகள் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்கு அடுத்து எங்கெங்கே பெர்மிஷன் எங்களுக்கு கிடைக்குதோ, அப்ரூவல் கிடைக்குதோ அதன் அடிப்படையில் முழு பாதுகாப்புடன் எங்களுடைய பிரச்சாரங்கள் தொடரும். இல்லை, ஒவ்வொரு பொதுமக்களும் அவங்களுக்கு என்ன மாதிரியான யுக்திகள் எப்படி பிடிக்குதோ அதை பண்ணியிருக்காங்க. தம்பியும் எங்கள்கிட்ட வந்து 3 வாரமாக இது தொடர்பாக பேசி வந்தார். நம்ம அப்புறம் அவருடைய நியாயமான பிரச்சார யுக்தி மனசில் வச்சு தான் பண்ணோம். வேறு ஏதாவது கேள்வி? எல்லா நடிகர் போட்டுக்கலாமா சார்? ரஜினி, கமல் கூட ஓட்டிக்கலாமா? வேறு ஏதாவது
சரி, ஓகே, அதான் துவங்கிக்கலாம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.